மைடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சூப்பர் 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 எக்ஸைட்டிங் நியூஸோட வந்திருக்கேன். சீரியஸ்லி வேற லெவல் நியூஸா இது உங்க எல்லாருக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறது நீங்க தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. பட் நம்ம கொஞ்சம் டீடைல்டா பேசினாதான் உங்களுக்கும் புரியும். அண்ட் எனக்கும் நான் அந்த வீடியோ பண்றதுக்கான ரெவன்யூ வரும். ஓப்பனாவே சொல்றேன். ஓகே, என்ன அப்படிங்கிறத பேசுவோம். இந்தியா ப்ரொடியூஸ் பண்ண ஒரு சூப்பரான கிரிக்கெட்டர் அப்படின்னா அது சுரேஷ் ரெய்னா அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து சிஎஸ்கேக்காக ரொம்ப பயங்கரமா ஆடினார். ஐபிஎல்லையே குறிப்பிடத்தக்க ஒரு பிளேயர்ஸை எடுத்து அப்படின்னா அதுல சுரேஷ் ரெய்னா எப்பவுமே இருப்பாரு. மிஸ்டர் ஐபிஎல் அப்படின்னு செல்லமா கூப்பிடுறப்ப சுரேஷ் ரெய்னா அவர் வந்து ஒரு டைமுக்கு மேல வந்து அன்சோல்டெல்லாம் ஆகி அப்புறம் வந்து அப்படியே போயிட்டாரு. ஓகே, நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு, சிஎஸ்கே விட்டுருக்க கூடாதுப்பா. ஏன்னா எம்எஸ் தோனி மாதிரி ஒரு ஆளே சொல்லியிருக்காரு, சிஎஸ்கேயோட லெகசில என்னைக்குமே கண்டிப்பா சுரேஷ் ரெய்னா ஒரு முக்கிய பங்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட சுரேஷ் ரெய்னாவை விட்டுட்டோமே அப்படிங்கிற வருத்தம் கண்டிப்பா எல்லாருக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். நம்மளோட காசி தாத்தா கூட ஒரு டைம் வந்து கேட்டிருந்தப்போ சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சுரேஷ் ரெய்னாவை எடுக்கணும்னு எங்களுக்கும் அந்த ஆசையெல்லாம் இருந்துச்சு, அவரை விடவே கூடாதுங்கிற இது இருந்துச்சு. என்னைக்குமே அவர் எங்களோட இதுல இருந்துட்டு தான் இருப்பாரு. பட் ஆனா அந்த டைம்ல எங்களோட காம்பினேஷன் செட் ஆகலைங்கிறப்போ நாங்க வேற வழி இல்லாம தான் விட்டோம். விட்டதுக்கு அப்புறம் நாங்க ரொம்பவே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் இது ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு பிரான்சைஸ் கேம், இதெல்லாம் அப்படி பாக்குறப்போ கூட்டி கழிச்சு பாக்குறப்போ இது மாதிரி சில விஷயங்கள் அப்பப்போ நடக்கும் தான். அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த எப்படி சொல்றது, இந்த கமெண்ட்ரியில பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த நிறைய அந்த லீக்ஸ் எல்லாம் நடக்குமே, அந்த ஐயோ அது பேர் வரமாட்டேங்குதுங்க டக்குன்னு, இந்த லெஜெண்ட்ஸ் லீக், அதுலயும் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. அண்ட் அப்பப்ப நியூஸ் வரும், சிஎஸ்கேவோட கோச்சா வரப்போறாரு, சிஎஸ்கேவோட பேட்டிங் கோச்சா வரப்போறாரு, சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் கோச்சா வரப்போறாரு அப்படின்ட்டு. எஸ், இந்த நியூஸ் ரொம்ப காலமாவே வந்துகிட்டு இருக்கு. பட் இந்த டைம் ஐபிஎல் 2025ல கன்ஃபார்மா ஒரு விஷயம் சொல்றாங்க, சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் கோச்சா சுரேஷ் ரெய்னா வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப 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 எக்ஸைட்டடான ஒரு நியூஸ் இது. இது வந்து கிரிக்1 அப்புறம் வந்து cricket.com இது மாதிரி நிறைய கொஞ்சம் நல்லாவே சோர்ஸ் பண்ணக்கூடிய நல்ல ட்ரஸ்டபிள் சோர்சஸ் தான் இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் படித்தேன் நான். ஆப்வியஸ்லி சுரேஷ் ரெய்னா இன் சிஎஸ்கே அந்த இதில் எப்போவுமே அவர் இருந்துகிட்டு தான் இருப்பார். பிகாஸ் அது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நிறையா பார்த்துருக்கோம் சிஎஸ்கே ப்ராக்டிஸ் செஷன், கேம்ஸ் எல்லா டைமுமே சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கேவோட அந்த கேம்ப்ல எல்லாம் இருப்பார், வருவார், இதெல்லாம் பண்ணுவார். இப்போ அவர் ஃபீல்டிங் கோச்சா வரப்போறாரு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நம்புற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அது நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஒரு மேட்டர் என்னன்னா, நான் இதை முன்னாடியே யோசிச்சேன். பட் நான் என்ன யோசிச்சேன்னா, எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் வந்துருவாங்க, 2 பேரும் ஒரே டைம்ல உள்ள வந்துருவாங்க அப்படி யோசிச்சேன். பட் தலை இப்ப ரிட்டையர் ஆகிற மாதிரி இல்ல. அவரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, என் உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும் நான் இன்னும் நிறைய வருஷம் விளையாடுவேங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஈஸியாவே சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ சாலிடா தலை இப்ப இந்த வருஷம் அடுத்த வருஷம் அப்படின்னு இன்னும் ஒரு சில வருஷம் விளையாட போகுது. ஸோ அதுல நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தலைமை உள்ள வர்றாரு அப்படிங்கிறது உண்மையுமே சம மேட்ரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ள வந்தார் அப்படின்னா மறுபடியும் சிஎஸ்கேவோட அந்த பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது எங்கேயோ எகிரிக்கிட்டு போகும். பட் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா அகைன் அண்ட் அகைன் சொல்றது தான், ஒவ்வொரு வருஷமே இது மாதிரி விஷயங்கள் வரும், அதுக்கப்புறம் அது ஃபேக்காக மாறும். இல்லைப்பா இந்த வருஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இந்த வருஷம் அது ஃபேக்காலாம் இல்லாமல் நல்லா வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சிஎஸ்கே பற்றி மட்டுமல்ல, நிறைய வீடியோஸ் நம்ம பிளான் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய கிரிக்கெட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு குட்டியாக எனக்கான டைம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஒரு 6 வருஷமாக நான் இந்த கிரிக்கெட் இதில் பேசிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். வேறு வேறு சேனல்ஸில் இருந்தேன், நிறைய சக்ஸஸ் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ இந்த சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் தான் ஆகுது. இப்படி என்னோட 6 வருஷம் ஜேர்னியை ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி பண்ணலாம், ஒரு 15 வீடியோவாக ரெடி பண்ணி நம்ம வந்து லைக் ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு 99 rupeesக்கு கொடுக்கலாம். யார் கிரிக்கெட் பற்றி யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும், எப்பப்பெல்லாம் வீடியோ போடணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். அது வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். வேணும் அப்படின்னா வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு கமெண்ட் போடுங்க. பார்ப்போம், அதை பற்றி யோசிச்சுட்டு மட்டும்தான் நான் இருக்கேன். அது எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து சந்திக்கிட்டே அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.